ஹே கைஸ், நான் தான் உங்க கிரீன் பாட்டு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹார்ட் கோர் விளையாண்டு போர் அடிக்குது கைஸ் ரொம்ப. அதாவது ஹார்ட் கோர். ஸோ எவ்வளோ நாள் தான் நம்மளும் ஹார்ட் கோர்னு போகிறது, கொஞ்சம் புதுசாக போவோன்னு சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, டே எப்படா சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிப்ப அப்படின்னு. ஸோ அதனால சர்வைவல் சீரிஸ் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கும் ஹார்ட் கோர் விளையாண்டு போர் அடிச்சிச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து வுட்டு மைண்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். பிகாஸ் வந்து எனக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. பிகாஸ் சர்வைவல் சீரிஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேனலை ஆரம்பித்ததே நம்ம சர்வைவலில் தான். அது வந்து ஒரு பக்கில் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி நம்ம அப்படியே விடக்கூடாது, கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும். ஸோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வைவலாக ஹார்ட் கோரான்னு தெரில. பட் கொஞ்ச நாளைக்கு ஹார்ட் கோர் வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி வேணும்னா சொல்லுங்கள், எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், சர்வைவலாக ஹார்ட் கோரான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இது எடுத்துக்கலாம். ஓகே, ஷவலன் இது ஷீப் கருப்பாடு. ஓகே, உள்ளு தருவான் இவன். ஸோ இவனை கொண்டுடலாம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டோன் டூல்ஸ் தான். அது வந்து உங்களுக்கு டைம் லாப்ஸில் வரும் பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ எங்கே இருக்குது. ஸோ இந்த வீடியோ தான் நம்ம சேனலில் போடுற பெரிய வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம 7 மணி தலைப்புறோம் ரொம்ப கேட்டுருந்தாரு. போன வீடியோவில் அவர் தான் கேட்டிருந்தாரு, ப்ரோ ஏன் ப்ரோ பெரிய வீடியோவே போட மாட்டேங்கான்னு. ஸோ அதனால இந்த வீடியோவை நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெரிய வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷவல் நான் செஞ்சுக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு ஷீப்பு தேவை, இது தேவை. ஸோ வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். கைஸ் அங்கே பாருங்கள், ஸ்டோனி பீக்ஸ் என்னென்னா வந்து அந்த பயம் ஃபுல்லாக வந்து ஸ்டோன் அதில் தான் இதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பயம்ல நிறையா வந்து ஓர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துல தான் இருக்கும். இதான் வந்து ஸ்டோனி பீக்ஸு. இன்னும் ஒரு சில ஸ்டோனி பீக்ஸ்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ இங்கே இருக்க ஓர்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இருக்க ஓர்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ அடுத்து என்ன கைஸ் பண்ண போகிறோம், ஒரு நல்ல இடம் தான் பார்க்கணும். ஸோ எனக்கு ஒரு அளவுக்கு ஒரு ஜங்கிள் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஜங்கிள் இல்லை லேக்கு பக்கத்தில் இல்லை ஒரு மலை மேலே அப்படின்னு இருந்தால் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் பேஸ் கட்டிலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ வந்து ஒரு நல்ல இடத்த பார்த்துட்டு உங்களை வந்து பார்க்குறேன். கைஸ் இங்கே பாருங்கள், இன்னொரு ஸ்டோனி பீக்ஸ் இல்லை இருக்க ஓரையும் நான் வந்து மெயின் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்தாச்சு. பிக்காக்ஸும் கூட போகுது. ஓகே, அயன் கிடச்சிருக்கு, இதை மைண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட 2 அயன் இருக்குன்னு நினைக்கிறேன். என் பிக்காக்ஸும் வந்து ப்ரோக்கன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இடம் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு லேக்குக்கு பக்கத்தில் இருக்கணும், இல்லை ஒரு மலை மேலே அப்படின்னு தான் பேஸ் கட்டலான் இருக்கேன். இல்லை ஜங்கிலே நம்மளுக்கு எப்பவும் பிடிச்ச மாதிரி. ஸோ எனக்கு வந்து ஐடியா வந்து எதுவும் தெரில. ஸோ இப்போதைக்கு சும்மா அப்படியே நடந்து போக வேண்டியதான் பேஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஸோ நானும் ரொம்ப டைம்லெஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன், வீடியோ கட் பண்ணுறதுனால இந்த கிளிப்பு ஃபுல்லாக நான் வந்து பேசலான்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த 30 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். நம்ம 30 சப்ஸ்கிரைபர் வந்து தாண்டியாச்சு, அதை பற்றி நான் பேசவே இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், கொஞ்சம் தான் 50க்கு போகிறோம், லைவ் வந்து போடுவோம். நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ இந்த சீரீஸே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லைவ் மாதிரி போடலாம் கைஸ். இந்த இடம் பாருங்க, நல்லா இருக்குல்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் வுட்டை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு டெரஃபார்மிங் பண்ணால் சூப்பராக இருக்கும். பண்ணிடலாமா? ஓகே, டைம் லாப்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெரஃபார்மிங் வந்து சூப்பராக பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா பேஸ் தான் கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எல்லா பொருளையும் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு ஸோ பேஸ் கட்டுற வேலையை பார்க்கலாம். நான் கஷ்டப்பட்டு 1 ஹவர் கட்டுவேன், நீங்கள் வந்து அசால்ட்டாக ஒரு 10 செகண்டில் வந்து இந்த டைம் லாப்ஸை பார்த்துட்டு போயிடுவீங்க.
ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பேஸை வந்து கட்டி முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் ஒரு மாடை கண்டுபிடிச்சி உள்ளே எடுத்துகிட்டு வந்து விடணும். பிகாஸ் புது வீடு கட்டினா மாடை எடுத்துகிட்டு வந்து விடுவாங்க. ஏ தம்பி, என்னப்பா கேட்டுக்கிட்டு இருந்தியாப்பா? மாடு எடுத்துகிட்டு வந்து விடுவாங்க, நான் இப்போ சொன்னேன். அது கூட பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு மாடு நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இவனை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். பிகாஸ் வந்து பால் காய்ச்சுவாங்க. புது வீடு கட்டினா வந்து மாடு எடுத்துகிட்டு வந்து விடுவாங்க. ஸோ தம்பி, இப்படி வீடு இருக்கு, நல்லா இருக்கா கைஸ்? நீங்களும் சொல்லுங்கள். இந்த சர்வைவல் சீரீஸில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிருக்கோம். டுட்டோரியலே பார்க்காம நானா சும்மா கட்டலாம் அப்படின்ற மாதிரி கட்டேன். பார்த்தா நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ காப்பர் ஆர்மர் இந்த எபிசோட்லேயே எடுத்தாச்சு. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன பண்ணலாம்? ஹார்ட் கோர் அடுத்த எபிசோட் போடலாமா, இல்லை அல்டிமேட் சர்வைவல் இதுவே போடலாமான்னு சொல்லுங்கள். ஸோ அதே தான் கைஸ், டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பாக்குற வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். பீஸ்.